ஏன்னா மக்கள் எந்த பக்கம் இருக்காங்கன்னா கோல்டுலேயும் ரியல் எஸ்டேட்லையும் ஃபிக்ஸ்டு இன்கமான பேங்க்கில் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதை விட இது சிறந்தது தான். அப்போ எல்லாமே அப்படி ஜம்ப் ஆகி இங்கே வந்துடணுமா, இதில் இருக்கவே கூடாது? இல்லைங்க, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு மாற்றமுமே அது வந்து நேச்சுரலாக இருக்கும்னு நான் விரும்புகிறது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அது எல்லாத்தையுமே அதில் ஒன்றுமே இருக்கக்கூடாது எல்லாமே இங்கே வான்னு நான் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய தேவைகளை மீட் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தர் இருக்காரு சார், நீங்கள் சொல்கிறீங்க, பட் என்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டோ ஒரு கோல்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ எனக்கு வந்து போதுமானதுக்கு மேலே எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமே வர வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு எனஃப் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் வச்சுட்டு சார் என்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்பேர்ட் டு கோல்டு, ரியல் எஸ்டேட் டு சம் எக்ஸ்டென்ட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸு, இங்கெல்லாம் எமோஷன் கிடையாது. நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன், நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு, அதை விற்றுட்டு நான் ஒரு வீடை வாங்கினேன், ஒரு காரை வாங்குகிறேன், அல்லது ஏதோ ஒரு தேவையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட். நான் ஒரு வீடு வச்சுருந்தேன் அல்லது ஒரு இடம் வச்சுருந்தேன், இன்றைக்கி என் பையன் டாக்டருக்கு படிக்கணும், டாக்டருக்கு வந்து 1 கோடி ரூபா வரையும் செலவாகும், அதை விற்றுட்டு நான் டாக்டருக்கு படிக்கிறேன், அங்கே நீங்கள் பண்ணுறீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் என்கிட்ட வந்து பரம்பரை இதாக வந்து ஒரு 200 பவுன் நகை இருக்குது, யாருமே அதை யூஸே பண்ணலை, லாக்கரில் இருக்குது, இதுதான் இருக்குது, ஆனால் என்னுடைய தேவை இருக்குது அப்படின்னு அந்த 200 பவுனில் ஒரு 100 பவுனை கொண்டு போய் விற்று குழந்தைய படிக்க வைக்கிறதோ அல்லது ஒரு கார் வாங்குறதோ அல்லது வீட்டுக்கு முன்பணம் கொடுக்குறதோ யாராவது பண்ணுறாங்களே? யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா, ஒரு அசட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையான போது அது பயன்படலைன்னா அசட் இல்லை. இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு சேயிங் இருக்குது, யூஸ்டு லெஸ் இஸ் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ் இதை விட ரொம்ப ஷார்ட்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க. யூஸ்டு லெஸ் இஸ் யூஸ்லெஸ்.